யாழ்ப்பாணம் நகர பகுதிக்குள்ளேயே உண்மையிலே இப்படி ஒரு இடம் இருக்கின்றது எனக்கு சத்தியமா தெரியும். இங்க உணவகமும் இயங்குது. நிறைய பேர் இப்படியான இடங்களை விரும்புவீங்க. இந்த முதலாவது பகுதியை காட்டுறேன். 1 இல்லை 2 இல்லை 15 அறைகள் இருக்குது. 3 வகையா இருக்குது. நான் கூட வந்து களவெடுக்க இயலாது. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எதிர்காலத்தில் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த சேவையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். ஜெஃப்னா பிசினஸோட தொடர்பு கொள்ளுங்கோ. திரையில தெரிகிற இந்த தொடர்பெண்ணை பயன்படுத்தி அவர்களோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கோ. இது மாத்திரமல்லாது நிறுவனங்களை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், அறக்கட்டளைகளை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், சகல விதமான சட்ட ரீதியிலான உரிமங்களையும் பெற்றுக் கொடுக்கிறார்கள். அத்தோட கணக்கியல் சேவையையும் வழங்குகிறார்கள். எனவே இந்த சேவைகளை பெற்றுக்கொள்றதுக்கு ஜெஃப்னா பிசினஸோட தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் எப்போதுமே பரபரப்பாக இயங்குகிற நகரப்பகுதி. அதுக்காக இரவு 12 மணிக்கு வந்து எங்கே பவனீசன் பரபரப்பை காணையில் என்று கேட்கக்கூடாது. பகல் வேளையில் இந்த நகரப்பகுதிக்கு வந்தாலே எவ்வளவு மக்கள் கூட்டம் வந்து போகுதுன்றதையும் எவ்வளவு வாகன நெரிசல் இருக்கின்றதையுமே உங்களால் உணர முடியும். இந்த யாழ்ப்பாண நகரப்பகுதியை அண்டியும் பல பிரபலமான வரலாறு சார்ந்த இடங்கள் இருக்குது. அதை விட யாழ்ப்பாண நகர பகுதிக்குள்ள எங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் யாழ்ப்பாண பொது நூலகம் இருக்குது, கோட்டை இருக்குது, பண்ணை கடற்கரை இருக்குது, யாழ்ப்பாண பொதுச்சந்தை இருக்குது, அதுபோல உடுப்புகள் வாங்குறதுக்கான உடுப்பு கடைகள் இருக்குது. அதை விட யாழ் நகர பகுதியில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தால் நல்லூர் கோவில் இருக்குது, மந்திரிமனை இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடங்கள் இதுக்குள்ள இருக்குது. இங்கே இருந்து இலகுவா நாங்கள் எல்லா இடத்துக்கு போய் வாரதுக்கான பேருந்து வசதிகளுமே இருக்குது. இந்த இடத்துல ஏன் நான் இதை சொல்றேன்னா, நீங்கள் எதிர்காலத்தில் வெளி மாவட்டத்தில் இருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ யாழ்ப்பாணம் வரும்போது யாழ்ப்பாண நகர பகுதிக்குள்ள அறை தேடுவீர்கள். காரணம், இலகுவா உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம், இலகுவா எல்லா இடத்துக்கும் போய் வரலாம். வேறு இடங்களில் அறைகள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அந்த அறை இருக்கிற இடத்துல இருந்து பேருந்து நிற்கிற அந்த பேருந்து திரைப்படத்துக்கு போகிறதா இருந்தாலே முச்சக்கர வண்டி பிடித்து போகணும். எனவே அப்படியான தேவைகள் எதுவுமே இல்லாமல் யாழ்ப்பாணம் நகர பகுதிக்குள்ளேயே ஒரு தங்குமிடம் இருக்குது. உண்மையிலே இப்படி ஒரு இடம் இருக்கின்றது எனக்கு சத்தியமாக தெரியாது. இந்த வீதியால் நிறைய தடவை போயிருக்கிறேன், ஆனால் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு தெரியாது. அதை உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுதான் மின்சார நிலைய வீதி. அப்படி பாருங்க, எவ்வளவு பரபரப்பாக இருக்குண்டு. யாழ்ப்பாண நகரப்பகுதியை பாருங்க. இந்த கட்டடம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய கட்டட தொகுதி. தொடர்ச்சியாக வாகனங்கள் வந்து போய்கொண்டே இருக்குது. இலகுவாக பயணங்களை மேற்கொள்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். நாங்கள் பார்க்க போகிற தங்குமிடத்துக்கு பேர் இதில் எழுதியிருக்கு பாருங்க, ஜெஃப்னா இன் ரூம்ஸ், www.jeffnain.com என்ற இணையதளத்தினூடாக நீங்கள் முன்பதிவு செய்யலாம். யாழ்ப்பாண நகர பகுதியில் மின்சார நிலைய வீதியில் 2ஆம் குறுக்கொழுங்கைக்குள்ள இந்த ஒழுங்கைக்குள்ளே போனால் அந்த தங்குமிடத்தை நீங்கள் பார்க்கலாம். வாரத்துக்கு முதல் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு யோசிப்பீங்கள். உங்களுக்காக காட்டுறேன்னு வாங்கோ. கனதூரம் நடக்க தேவையில்லை. இதுலேருந்து அண்ணளவாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 மீட்டர் நடந்தாலே சரி. இதுதான் நாங்கள் பார்க்க வந்த தங்குமிடம். நிறைய பேர் யோசிக்கிற யாழ்ப்பாண நகர பகுதிக்குள்ளே இருக்குது தம்பி பவனீசன், அப்படின்னா நாங்கள் வந்தால் வாகனத்தை தரித்து விட முடியாது என்று யோசிப்பீங்க. கவலைப்பட வேண்டாம். இதில் இருக்கிறது உங்களுக்கான வாகன தரிப்பிடம் தான். பாருங்கோ, வாகன தரிப்பிடம். சரியா, பெரிய வாகனங்களை எல்லாம் கொண்டு வந்து விடுறதுக்கான ஒரு வாகன தரிப்பிடம். அதுக்கு பக்கத்திலேயே தங்குமிடம் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கோ, குடிநீர் எழுதப்பட்டிருக்கு. நிறைய பேர் குடிநீரை இந்த மாதிரி நீர் குழாயில் எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு விரும்புவீங்கள், செலவை மட்டுப்படுத்துறதுக்காக. எனவே அந்த வசதியும் உங்களுக்கு இருக்குது. அடுத்தது, இந்த விடுதிக்கு முன்னுக்கு ஒரு பெரிய நீச்சல் தடாகம் இருக்குது பாருங்கோ. இப்போ உள்ளுக்கு போவோம். இந்த வரவேற்பு பகுதியை பார்த்ததுக்கு பிறகு நாங்கள் மேலே போய் பார்ப்போம். ஓ வந்து பாருங்க, நல்ல குளிராக தான் இருக்குது. நான் தான் ஓண்டுறேன், நல்ல குளிர்மையாக இருக்குது. சரி, அப்படியே இந்த பகுதியை பாருங்கோ. இது நீங்கள் வந்து அறை இருக்கோம் எவ்வளவு, அதுக்குரிய பகுதி. அதில் இந்த நிறுவனத்தினுடைய சின்னம் லட்சணை இருக்குது. சரியா, இது வரவேற்பு பகுதியில் நீங்கள் வந்து கதைக்கலாம். அடுத்தது இந்த பகுதியில் ஒரு சாப்பாட்டு மேசை இருக்குது. என்ன தம்பி தங்குமிடுதியில் சாப்பாட்டு மேசை என்று நீங்கள் யோசிக்கக்கூடாது. இங்கே உணவகமும் இயங்குது. நீங்கள் வந்து நிற்கும்போது
உணவகத்தில் போய் சாப்பிடணும்னு யோசித்தா இவர்கள்ட்ட சொன்னால் அவர்கள் அந்த சாப்பாட்டை ஒழுங்கு செய்து தருவார்கள். இப்போதைக்கு விருந்தினர்களுக்காக மட்டுமே இந்த உணவகம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது. எதிர்காலத்தில் எல்லாரும் வந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது இந்த பகுதியை பாருங்கோ, 3 சொகுசு இருக்கைகள். ஆனால் இந்த சொகுசு இருக்க மிக அழகாக இருக்குது, வடிவாக இருக்குது பார்க்கும்போது. அடுத்தது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, வடிவேல் உடைச்ச கண்ணாடி இன்னும் உடையலை, உயிரோடு தான் இருக்குது பாருங்கோ. ஒரு பெரிய நிலக்கடிகாரம். எந்த இடத்துலையுமே உணவகத்தில் இருந்து சாப்பிட்றதுக்கான மேசை கதிரை வைக்கப்பட்டிருக்கு, இந்த இடத்துலையும் வைக்கப்பட்டிருக்குது. அடுத்தது இதுக்குள்ளே இருக்கிற சிறப்பு என்னென்னா இந்த மாதிரி இருக்கிற பூச்சாடிகள். இது நல்லா இருக்குது, என்ன விலைன்னு கேட்கணும். இதை நான் இந்த காணொளி பதிவு செய்கிறதுக்கு வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பர் தட்சணாமூர்த்தி பவனீசன் என்று கதைக்கலாம். சரி, சமையலறையும் காட்டுவீங்களா? சில இடங்களில் சமையலறை எங்களுக்கு பொருத்தமாக இருக்காதுன்னு சொல்லுவீங்க. இன்றைக்கி நான் வரும்போது இந்த உணவகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்துல 3 பாதை இருக்குது உணவை வாங்கி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு. அடுத்தது இதில் ஒரு கண்ணாடி முன்னாடி நான் என்றால் அழகாகத்தான் தெரியுது. இதில் கை கழுவுறதுக்கான இடம். அப்படியே வாங்கோ, இதுதான் சமையலறை. உண்மையாக இந்த சமையலறை நல்லா இருக்குது. வீடுகளுக்கும் இப்படியான சமையலறையை செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கணவரோட நீங்கள் சண்டை பிடிக்க போகிறீங்கன்னா இப்போ இப்படி நின்று கொண்டு கணவர் பின்னுக்கு நிற்பார், நீங்கள் வெட்டுவீங்க, வெட்டி பேசுவீங்க. உங்களுக்கு நான் சொன்னால் அந்த தேவையில்லாத வேலை பார்க்க வேணாம்னு சொல்ல கணவர் பின்னுக்கு நின்று இப்படி என்று சொல்லுவார். ஆனால் இப்படியான ஒரு சமையல் மேசையை நீங்கள் ஒழுங்கு செய்வீர்களாக இருந்தால் அவர் முன்னுக்கு நின்று உங்களுக்கு சொன்னால் நான் போவோம்னு சொல்லி அவரை பேசலாம் நேரடியாக. அது நல்ல ஒரு அமைப்போடு இந்த சமையலறை இருக்குது. அடுத்தது இது பாருங்கோ, முந்தி புகைக்கூடு வைப்பார்கள், ஆனால் இப்போ அப்படியான தேவை இல்லை. இந்த இடத்துல 3 அடுப்பு இருக்குது. சரி, அப்படியே வாங்கோ. அடுத்தது இன்னொரு சிறப்பான இடத்தை காட்ட போகிறேன், வாங்கோ. இது வரவேற்பு பகுதியினுடைய பின்பக்கம். அப்படியே வாங்கோ. இப்படியே வந்தீங்களேண்டா இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். இதில் பாருங்க 3 கூடார அமைப்பு இருக்குது. நண்பர்களாக வந்திருந்து கதைச்சு பேசி சாப்பிட்றதுக்கான ஒரு பகுதி. பனை ஓலையால் வேயப்பட்ட குடில் அமைப்பும் இருக்குது பாருங்க. 3 இருக்குது. சரி, உங்களுக்கு 3ஐயும் காட்டியிருக்கிறேன். அடுத்தது இங்கே பாருங்கோ, இதில் ஒரு பெரிய நீர் தாங்கி இருக்குல்ல, அதே மாதிரி இதில் இருக்கிறது என்னென்னா நீர் சுத்திகரிக்கிற இடம். அடுத்தது நீங்கள் இங்கே வரும்போது ஒரு 5, 6, 10 நாள் தங்க போகிறீங்களா உங்களுடைய உடுப்புகளை சலவை செய்ய வேண்டிய தேவை இருக்கலாம். அப்படி உங்களுடைய உடுப்புகளை சலவை செய்வதற்கு 2 சலவை இயந்திரம் இருக்குது. அறைகளை நாங்கள் இனி பார்க்க போகிறோம். படியிலையும் போகலாம், அதே மாதிரி மின் தூக்கி லிஃப்ட்லேயும் போகலாம். இப்போ நாங்கள் போகும்போது முதல்ல படியில் போவோம். வாங்குவோம், படிப்படியாக முன்னேறுவோம். கண்காணிப்பு கேமராக்கள் அங்கும் இங்கும் பொருத்தப்பட்டிருக்கு. நான் கூட வந்து களவெடுக்க இயலாது. அண்ணன் களவெடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்களா? என்னடாகுது, சத்தியமாக நல்லா இருக்குது. இங்கே ஆளை காணையில் படப்பிடிப்பாளர் இங்கே வந்துட்டீங்க. சரி, இங்கே போகலாம். அதுக்கு முதல் இந்த முதலாவது பகுதியை காட்டுறேன். ஓ, அப்படி வந்து பாருங்க, அவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு, அவ்வளவு ஆடம்பரமான ஒரு தோற்றத்தை கொடுக்குது, லக்ஸரியான தோற்றத்தை கொடுக்குது. இந்த இடத்துல பாருங்கோ சொகுசு இருக்கைகள் இருக்குது. அடுத்தது இந்த இடத்துலையுமே சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி வச்சிருக்கிறார்கள். அடுத்தது இந்த இடத்துல பாருங்கோ, இதுக்கு என்ன பேர் தமிழில் கதைக்கணும், மின் அழுத்தி. சரியா, மின் அழுத்தி அயன் பாக்ஸ் வசதி இருக்குது. அடுத்தது 1, 2, 3, 4 மின்விசிறி இருக்குது. அடுத்தது இந்த துணியை பார்த்தீங்களா, நான் நிறைய இடத்த சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு தனி நிறத்தில் போட்டு விட்டாலே அந்த வீட்டுக்கு இனிலேண்ட அளவு ஆடம்பரமான தோற்றத்தை கொடுக்கும். அப்படியே திரும்பி பார்த்தா இந்த இடத்துல சொகுசு இருக்கைகள், சோஃபா இருக்குது. நீங்கள் அறைக்கு குடும்பமாக வந்தாலும் சரி, தனித்தனியாக வந்தாலும் சரி, வந்து அறைக்குள்ளேயே முடங்கி போயிருக்க வேண்டிய தேவையில்லை. இந்த இடத்துல வந்து இருக்கலாம். சரி, இந்த குளிரூட்டியும் இருக்குது. இதால் வந்து நீங்கள் இப்படி வெளியில் வந்தும் பார்க்கலாம். இயற்கையான தோட்டத்தை உணர போகிறீங்களா? இதில் நாங்கள் முதல் காட்டின பகுதி இருக்கு, வந்து பாருங்க. இந்த பகுதி ஏற்கனவே கீழே இருந்து காட்டினேன். காற்று வாங்குறேன்னா இந்த பக்கம் வந்து காற்றும் வாங்கலாம். இந்த தங்குமிடத்தில் மொத்தமாக
15 அறைகள் இருக்குது. 1 இல்லை 2 இல்லை 15 அறைகள் இருக்குது. 3 வகையாக இருக்குது. 2 பேர் தங்குறதுக்குரிய அறை, 3 பேர் தங்குறதுக்குரிய அறை, 4 பேர் தங்குறதுக்குரிய அறை. இந்த 3 வகையிலையுமே ஒன்றொன்றை காட்ட போகிறேன். முதலாவது இந்த அறையை காட்டுறேன். இந்த தங்குமிடத்தில் எனக்கு பிடிச்சிருக்கிறது என்னென்னா, எங்கே பார்த்தாலும் வெள்ளையாக இருக்குது. மேல் பகுதி தட்டுப்பகுதி வெள்ளையாக இருக்குது, சுவர் பகுதி வெள்ளையாக இருக்குது, தரை பகுதி வெள்ளையாக இருக்குது. என்ன தம்பி அதில் பக்கத்தில் கருப்பாக இருக்குன்னு கேட்கக்கூடாது. அழகுக்காக வடிவுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னுமே இந்த அறையை பார்க்கல அறை எண் 101. 2 பேர் தங்குறதா, 3 பேர் தங்குறதா, 4 பேர் தங்குறதான்னு உள்ளுக்கு போய் பார்ப்போம். வாங்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க, இங்கே பாருங்க. உண்மையாக இது எவ்வளோ ஒரு ஆடம்பர தோற்றத்தை கொடுக்குதுண்டா அது சொல்லவே முடியலை. அந்த அளவுக்கு மிக ஆடம்பரமாக இருக்குது. உண்மையாக சத்தியமாக சொல்கிறோம், நல்ல ஆடம்பரமாக இருக்குது. இதில் 2 பேர் நித்திரை கொள்றதுக்கான கட்டில் இருக்குது. சரி, அடுத்தது இதில் 2 பேர் நித்திரை கொள்றதுக்கான கட்டில் இருக்குது. அப்போ இந்த அறைக்குள்ளே 4 பேர் நித்திரை கொள்ளலாம். நல்ல விட்டு வீதியான நீளமான அறை பாருங்கோ. நான் இடத்துல வந்து நிற்கிறேன், இங்கே வரைக்கும் நீளமாக இருக்குது. சரி, அடுத்தது இந்த இடத்துல ஒரு பெரிய கண்ணாடி இருக்குது. அப்படியே வாங்கோ. இந்த இடத்த கண்ணாடியில் நின்று பார்த்தா அங்கே அறை தெரிகிற அளவுக்கு பெரிய ஒரு கண்ணாடி போட்டப்பட்டிருக்குது. அடுத்தது குளிர்சாதன பெட்டி இருக்குது. நீங்கள் ஏதாவது கொண்டு வந்தால் இதில் வைத்தெடுக்கிறதுக்கான குளிர்சாதன பெட்டி. அடுத்தது உடுப்பு போடுறதுக்குரிய கம்பியால் செய்யப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்தது இந்த பகுதியில் பாருங்கோ, ஒரு சமையல் அறை அமைப்பு மாதிரி. இதுக்குள்ளே சமைச்சு சாப்பிட்ற சோறு சமைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை, நீங்கள் தேநீர் போட்டு குடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம். இதுக்குள்ளே தேவையான பொருட்களை வைத்தெடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. சரி, ஒரு சின்ன ஒரு பெட்டி அமைப்பு. அடுத்தது இங்கே வந்தால் இதில் இருக்கிறது ஒரு பெரிய கண்ணாடி அமைப்பு. நான் இதுதான் குளியலறையை நினைச்சு கொண்டு வந்தேன். இதுலேயே பெரிய ஒரு கண்ணாடி அமைப்பு இருக்குது பாருங்க. இவ்வளவு பெரிய கண்ணாடி அமைப்பு உண்மையாக நல்லா இருக்குது. ஒரு வீட்டுக்கு அறை கட்டினா இப்படி தான் கட்டணுமென்ற எண்ணம் எனக்குள்ளே வந்து போகுது. அப்படியே இங்கால வந்தால் இது குளியலறை வந்து பாருங்க. குளியலறை நல்ல சுத்தமாக இருக்குது. இன்றைக்கு நான் பார்க்கும்போது நல்ல சுத்தமாக இருக்குது. நீங்கள் எதிர்காலத்தில் வரும்போது ஏதாவது குறை இருந்தால் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தி அதை மாற்றி அமைக்க வையுங்கோ. இன்றைக்கு பார்க்கும்போது நல்ல சுத்தமாக இருக்குது. இந்த இடத்துலையுமே கண்ணாடி இருக்குது. கண்ணாடி இங்கே 3 கண்ணாடி ஒரு அறைக்குள்ளே இருக்குது. இந்த கை கழுவுறதுக்குரிய ஒரு இடம், வாஷ் பேஷன். அடுத்தது இந்த பகுதியில் பாருங்கோ, தூவல் முறையில் குளிக்கலாம், சவர அமைப்பு இருக்குது. இந்த கண்ணாடி எழுத்து விடலாமா இல்லைன்னு இப்படியே தான் இதில் குளிக்கிறது. சரி, நெல்லுங்க குளிச்சுட்டு வரணும். இப்படி 4 நாளாக குளிக்கலை, அதுக்கான வெளியில் நெல் குளிச்சுட்டு வரணும். சரி, குளிச்சாச்சு. இதுக்குள்ள வேறு என்ன காட்டணும்? குளிரூட்டி இருக்குது, 2 மின்விசிறி இருக்குது, போதுமான அளவு வெளிச்சம் இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல மேசை மற்றும் கதிரை இருக்குது. ஏதாவது வேலை சம்மந்தமாக வந்து அல்லது குடும்பமாக வரும்போது கூட ஒரு பக்கமாக வேலையும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, லேப் வச்சு பார்க்க போகிறீங்களோ அல்லது ஏதாவது இதுக்கு கொண்டு சாப்பிட போகிறீங்களோ அது கொண்ட விருப்பம், அதுக்கான அமைப்பு இருக்குது, மேசை அமைப்பு. சரி, அடுத்தது உடுப்புகளை வச்செடுக்கிறதுக்கான பெட்டி, ஹபர்ட் இருக்குது. அடுத்தது இதுலேயுமே வச்செடுக்கலாம். சரியா, இதுக்குள்ளேயும் வச்செடுக்கலாம். வேறு என்ன இருக்குது? வேறு என்ன தொலைக்காட்சி தட்டு இருக்குது. பெட்டி இல்லை, தொலைக்காட்சி தட்டு. எப்படி மெல்லிசா வந்துடுது. பல தடவை இந்த நகைச்சுவை சொல்லி போட்டேன், இனி நான் சொல்லலை. சரி, இது முதலாவது மாடியில் இருக்கிற 4 பேர் நித்திரை கொள்கிற அறை. முதலாவது மாடியை உங்களுக்கு காட்டினான். 2வது மாடிக்கு போகிறதுக்கு முதல் இந்த இடத்துல நின்று நாங்கள் இந்த இயற்கையான தோற்றத்தை ரசிக்க முடியும். நிறைய கட்டடங்களையும் பார்க்க முடியுது. அதில் தெரிகிற கட்டடம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய கட்டட தொகுதி. அடுத்தது இந்த இடத்துல நிற்கும்போது நீங்கள் காற்று வாங்கிறதுக்கான சந்தர்ப்பமும் இருக்குது. தம்பி விழுந்து போகாதீங்க. இப்போ நாங்கள் 2ஆம் மாடிக்கு போவோம். படி அமைப்பும் நல்லா இருக்குது பார்த்தீங்களா, மாபிள் அமைப்பு. அடுத்தது மேலே வாங்கும். இதுலேயுமே ஒரு பகுதி அறைகள் நிறைய இருக்குது. வாங்கோ, இதில் ஒரு அறை இருக்குது, இதில் ஒரு அறை இருக்குது, அதில் ஒரு அறை இருக்குது, இதில் ஒரு அறை இருக்குது, இதில் ஒரு அறை இருக்குது. இவ்வளவுமே இங்கே இருக்கிற அறைகள் 2வது மாடியில் இருக்கிற அறைகள். இந்த பகுதியில் சொகுசு இருக்கை, சோஃபா ஷெட்டி இருக்குது. அடுத்தது இங்கேயுமே சுத்திகரிக்கப்பட்ட நீர் வைக்கப்பட்டிருக்குது. நாங்கள் இப்போ 3வது மாடிக்கு போவோம்.
உயர உயர காற்று கொஞ்சம் கூட அடித்து கொண்டு இருக்குது. நான் பாருங்க ஆண் பெனை ஒன்று நிற்கிது. நல்லா இருக்குது. இன்னும் உயரத்துக்கு போகும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்கோ. ஓ இந்த இடத்துல ரெண்டு பாருங்க. அப்பா அங்கே இருந்து அப்படி மெதுவாக பாருங்க. அந்த தென்னை மரம் கொஞ்சம் கிட்ட இருந்தால் இளநீ பிடிங்க குடிச்சிருக்கலாம். சரி இனி இதுக்குள்ளேயா போகிறது வாங்கோ. இதுலேயுமே ஒரு மகிழும் பகுதி, ஒவ்வொரு தட்டுலேயுமே மகிழும் பகுதி இருக்குது. முதலாவது தட்டுலேயுமே இப்படியான ஒரு மகிழும் பகுதி இருக்குது, இரண்டாவது தட்டுலேயுமே இப்படி மகிழும் பகுதி இருக்குது, மூன்றாவது தட்டு இதுலேயுமே இருக்குது. இதுக்குள்ளேயுமே நிறைய அறைகள் இருக்குது. இதில் சொகுசு இருக்குது. இங்கேயுமே சுத்திகரிக்கப்பட்ட நீர் வசதி இருக்குது. இப்போ நாங்கள் இதில் இருக்கிற அறையை பார்ப்போம். சரி இதில் இருக்கிறத பார்ப்போமா வாங்க. இதில் இருக்கிற கட்டிலில் 2 பேர் நித்திரை கொள்ளலாம், இதில் இருக்கிற கட்டிலில் 1 பேர் நித்திரை கொள்ளலாம். ஆக இந்த அறைக்குள்ளே 3 பேர் நித்திரை கொள்ளலாம். இந்த அமைப்பு அப்படியே பாருங்கோ அவ்வளவு நல்லா இருக்குண்டு. இந்த இடத்துல தொலைக்காட்சி பெட்டி இருக்குது, அது மாதிரி கண்ணாடி இருக்குது, மின்விசிறி இருக்குது, குளிரூட்டி இருக்குது, குளிர் சாதன பெட்டியும் இருக்குது. அந்த இடத்துல உடுப்பு கொள்வதற்கான இடமும் இருக்குது. அடுத்தது குளியலறையை பார்ப்போம் வாங்கோ. இது இந்த அறைக்குள்ளே இருக்கிற குளியலறை. சரியா, குளியலறை நல்ல சுத்தமாக தான் இருக்குது. நான் இன்றைக்கு பார்க்கும்போது நீங்கள் எதிர்காலத்தில் வரும்போது இப்போ ஒரு கதைக்கு இப்படி வையுங்க, வாரீங்கள் குளியலறை சுத்தமில்லை என்றொன்று இன்னும் இது சுத்தமில்லை என்று போட்டு நீங்கள் யோசிக்காமல் உடனே நீங்கள் இந்த விடுதியினுடைய பணியாளர்களுக்கு அதை தெரியப்படுத்தி அவர்களை சுத்திகரித்து தர சொல்லி கேளுங்க. சில வேளைகளில் பணியாளர்கள் வர்ற தவறும் இருக்கலாம். இதே நான் சொல்கிறேன்னா ஏற்கனவே சில இடங்களில் நடந்திருக்கு. ஆனால் நான் இங்கே வந்த வரைக்கும் எல்லாம் சுத்தமாக இருக்குது. சுத்தமாக பேணுறதால தான் இந்த அறை இப்படி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது நிறைய மாதங்களுக்கு மேலே இயங்கி வர ஒரு விடுதி, ஆண்டோ தெரியல. அடுத்தது இந்த அறையை பார்ப்போம். அறை எண் 302. இந்த அறையை வந்து பாருங்கோ, அருமையாக இருக்குது, நல்ல குளிர்மையாகவும் இருக்குது. அதை விட இந்த அறைக்குள்ளே வரும்போது ஒரு ஆடம்பரமான நிலையை என்னால் உணர முடியுது, லக்ஸரியான தோற்றத்தை உணர முடியுது. மேல் அமைப்பாக இருக்கலாம், அது பலகையால் அந்த சீலிங் வேலை செய்யப்பட்டிருக்குது. அடுத்தது இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வெளிச்சம் சாதுவான மஞ்சள் வெளிச்சம் இந்த அறைக்கு இன்னும் அழகாக கொடுக்குது. ஏனென்னா வெள்ளை வண்ணத்துக்கு மஞ்சள் சேரும்போது அது அந்த அளவுக்கு தோற்றத்தை கொடுக்குது. அடுத்தது இங்கே தொலைபேசி வசதியும் செய்து கொடுக்கப்பட்டிருக்குது. 3வது மாடியிலையுமே பின்பகுதியில் இப்படி ஒரு காலதர அமைப்பு இருக்குது பாருங்க. இப்படியே யாழ்ப்பாணமே தெரியுதுடாப்பா. சரி, 3வது மாடி வரைக்கும் உங்களுக்கு காட்டியாச்சு. இப்போ நாங்கள் கீழே போக போகிறோம். கீழே என்னத்தில் போக போகிறோம்னா வந்து பாருங்கோ, மின் தூக்கியில், அதாவது லிஃப்ட்டில் போக போகிறோம். வாங்கோ உள்ளவங்க பிரச்சனை இல்லை, பயப்படாது. ஜோ நான் ஓட போகிறேன், நீ பயப்படாத. இப்படி கொடுத்துட்டு ஜிக்கு கொடுத்தா நாங்கள் கீழே போவோம். ஆமாம் நல்ல வடிவாக இருக்குது. அப்படி எத்தனையும் பாருங்க, சுற்றி பாருங்க, சுத்த கண்ணாடி தான். இதுக்கு வந்து வாரவர் சொல்லுவார், இல்லை எனக்கு தனியாரை வேண்டாம், நான் இதுக்குள்ளேயே தங்குறேன். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் என்ன மாதிரி வடிவாக இருந்தால் பிரச்சனை இல்லை. கண்ணாடியை பார்த்தாலும் இதுவே வடிவில்லாட்டி என்ன சொல்லுமான்னு யோசிப்பீங்க. ஐயோ என்னடா இது பவனிசன் மாதிரி அழகாக பிறந்திருக்கலாமே என்ற மாதிரி யோசிப்பீங்க. கீழே வந்தாச்சு. இந்த பக்கமாக இப்படியே போனால் வாகன தரிப்பிடம் இருக்குது. நான் உங்களுக்கு முதல் காட்டினான் தானே, இதுதான் அந்த வாகன தரிப்பிடம். சரி, இப்போ இந்த காணொளியிலிருந்து விடைபெற போகிறேன். இன்றைய நாளில் யாழ்ப்பாண நகரப்பகுதியை அண்டி இல்லை, யாழ்ப்பாண நகரப்பகுதிக்குள்ளேயே இருக்கிற ஒரு தங்குமிடத்தை காட்டியிருக்கிறேன். எதிர்காலத்தில் இந்த தங்குமிடம் உங்களுக்கு பயன்படும் என்று நீங்கள் நினைத்தால் திரையில் தெரிகிற இந்த விவரங்களை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கோ. இணையதளம் அதுபோல் தொலைபேசி இந்த இரண்டின் மூலமாகவும் நீங்கள் இவர்களோட தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு நகர மத்தியில் இருக்கிறதால முன்கூட்டியே தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கோ. திடீரென்று 9 மணிக்கு வந்து அறை இருக்கான்னு கேட்டால் சில வேளைகளில் 15 அறையும் விருந்தினர்கள் தங்கி இருக்கிற அறையாக இருந்தால் பிறகு நீங்கள் வேறு ஒரு அறை தேடி அலைய வேண்டிய சூழ்நிலை வரலாம். எனவே முன்பதிவு செய்வது என்பது முக்கியமானது என்பதை இந்த இடத்தை பதிவு செய்து கொண்டு
இப்போ இந்த காணொளியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தின் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.